GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ஜெய்சங்கர். இவரது மகன் 20 வயதான இன்பரசன் கட்டுமான வேலை செய்து வருகிறார். மேலும் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வாடிவாசலுக்கு அழைத்து செல்வதுடன் போட்டியில் காளைகளை அடக்கியும் வந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்பரசன் சில ஆண்டுகளுக்கு முன்பு அன்புபாய்ஸ் என்ற குழுவின் காளையை அடக்கியது தொடர்பான வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் அன்புபாய்ஸ் இளைஞர்களுக்கும் இன்பரசனுக்கும் இடையே மோதல் உருவானது. இந்த மோதலின் உச்சகட்டமாக கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி தெற்கு ராயப்பட்டி டாஸ்மாக் கடையில் வைத்து இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். அப்போது விக்னேஷ் மீது இன்பரசன் மற்றும் அவரது சகோதரர்களும் நண்பர்களும் தாக்குதல் நடத்தினர். அத்துடன் வெங்காய வெடியை விக்னேஷ் மீது வீசியதில் அவர் முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சம்மட்டி விடுதி போலீசார் இன்பரசன் உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் விக்னேஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விரைவில் தலைகள் சிதறும் என்ற வாசகத்துடன் பெரிய அரிவாளுடன் போஸ்ட் கொடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அடுத்த சில நாட்களில், அதாவது ஜனவரி 12ஆம் தேதி காலை இன்பரசன் வல்லத்திராக்கோட்டை காவல் சரகம் அழகாம்புரத்தில் கம்பி கட்டும் வேலைக்கு சென்றபோது ஒரு கும்பல் அவரை வழிமறித்தது. பைக்கை போட்டுவிட்டு ஓட முயன்ற இன்பரசனை எதிரே வந்த மற்றொரு கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி சாய்த்தது. இந்த கைகள் தானே எங்கள் காளையை அடக்கியது, வெங்காய வெடி வீசியது, இனி இந்த கைகள் உன் உடலில் இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே கும்பல் இன்பரசனின் கைகளை வெட்டி துண்டித்து போட்டுவிட்டு தப்பியோடியது. இதனால் பதற்றம் ஏற்பட்டது. உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். தகவலறிந்து வந்த வல்லத்திராக்கோட்டை போலீசார் இந்த கொலை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒரு பெண் உள்பட 7 பேரை கைது செய்துள்ளனர். அதாவது மணல் கொள்ளை தோப்பு சொங்கலிங்கம் மகன் 21 வயதான விக்னேஷ், அவரது அம்மா 40 வயதான ராசாத்தி, இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டு இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் வைத்த வடக்கு இம்னாப்பட்டி வீரமுத்து மகன் 20 வயதான விக்னேஷ், தெற்கு இம்னாப்பட்டியை சேர்ந்த 24 வயதான ரஞ்சித், 19 வயதான மெய்யர், அதே ஊரை சேர்ந்த 17 வயது சிறுவன், மணக்கொள்ளை தோப்பு ரெங்கப்பன் மகன் 22 வயதான பாலசுப்ரமணியன் ஆகிய 7 பேரையும் கைது செய்தனர். அதன்பின் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அனைவரையும் சிறையில் அடைத்தனர். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்ககாலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும், இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.